ஹலோ ஆல், இது வந்துட்டு சாக்லேட் பனானா வால்நட் கேக். இது எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன வீடியோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அவன் வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணிடலாம். 160 டிகிரிஸ்க்கு நான் வந்து ப்ரீஹீட் பண்ணிடுறேன். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கேக் பேட்டர் ரெடி பண்ணுற அந்த டைம் போதும் இந்த அவன் வந்துட்டு ப்ரீஹீட் ஆகிறதுக்கு. 2 பனானாஸ் இந்த மாதிரி நல்லா பழுத்து இருக்கணும். அதை வந்துட்டு ஒரு பவுலில் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சுட்டு மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 150 கிராம் பட்டர் நான் வந்துட்டு நல்லா மைக்ரோவேவில் ஒரு 50 செகண்ட்ஸ் மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன். 1 எக் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 180 கிராம் ஜாகரி நாட்டு சர்க்கரை, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்துட்டு ஒன்றா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி விட்டுடலாம். 350 கிராம் whole purpose flour, 50 gram cocoa powder, 1 teaspoon baking powder, 1 teaspoon baking soda, pinch of salt. இந்த மாதிரி சாக்லேட் ஃப்ளேவரில் கேக் ஏதோ செய்கிறப்போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டோம்னா இன்னுமே இந்த ஸ்வீட்னஸை வந்து பேலன்ஸ் பண்ணிடும். இந்த டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மில்க் 3 டேபிள் ஸ்பூன். நான் வந்து மில்க் கம்மியாக தான் எடுத்துக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி பேட்டர் வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. இப்போ கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் அண்ட் வால்நட்ஸ் வந்து நல்லா உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேக் மோல்டில் ஃபர்ஸ்ட் பட்டர் அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை அந்த கேக் மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஈவனாக எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஃபைனலாக டாப்பிங்ஸ்க்கு நான் இன்னும் கொஞ்சம் வால்நட்ஸ் அண்ட் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற அவனில் இந்த கேக் பேட்டரை வச்சிடலாம். இதோட பேக்கிங் டைம் வந்துட்டு 35 to 40 மினிட்ஸ் ஆகும். அப்பப்போ டூத்பிக் வச்சு செக் பண்ணிக்கலாம். கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது, நல்லா எலும்பி வந்திருக்கு. எனக்கு பேக்கிங் டைம் வந்து 40 மினிட்ஸ் ஆச்சு. இந்த மாதிரி ஷார்ப்பான நைஃப் யூஸ் பண்ணி இந்த எட்ஜஸ் எல்லாம் எடுத்து விட்டோம் அப்படின்னா ஈஸியாக அந்த மோல்ட்லேருந்து வெளியே வந்துடும். Finally, chocolate banana walnut cake ready.